பேக்னால ஒரு 2 வயசு சின்ன குழந்தை வந்து இறந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம்னா, அந்த கார் வந்து எதனால் இப்படி ஆகிருக்கு, ஸோ எப்படி, எங்கே, இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம், ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஸோ வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படி இந்த ஏர் பேக் வந்து டிப்ளே ஆகுதுன்னு நம்ம ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்துடலாம். இப்போது வந்து நம்ம வந்து கார் வந்து ஒரு இடத்துல நமக்கு கிராஷ் ஆகுதுன்னா, அந்த கிராஷ் ஆகும்போது அது முன்னாடி வந்து ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் மூலமாக ஈசிக்கு நமக்கு வந்து சிக்னல் போகும். அந்த ஈசி சிக்னல் மூலமாக வந்து நமக்கு வந்து ஏர் பேக் டிப்ளே ஆகும். இந்த ஏர் பேக்கில் நிறைய வகையான டைப்ஸ் ஆஃப் ஏர் பேக்ஸ் இருக்குது. டிரைவர் ஏர் பேக், பேசஞ்சர் ஏர் பேக், ஃப்ரண்ட் ஏர் பேக், சைடு ஏர் பேக், கட்டைன் ஏர் பேக்ஸ், இது மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிடெண்ட்டில் மெயினாக பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ஏர் பேக் மூலமாக நடந்ததாக நமக்கு கிடைச்ச தகவல் படி சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேமிலி வந்து கேரளாவில் வந்து அவங்க கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஆப்போசிட்டில் வந்து டேங்கர் லாரி இவங்க கார் மேலே ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஹிட் ஆகும்போது பார்த்திங்கன்னா, ஒரு அம்மா அவங்க மடியில் வந்து குழந்தைய வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ வந்து ஏர் பேக் ஓப்பன் ஆகும்போது அந்த குழந்தை மேலே, அந்த சின்ன கை குழந்தை 2 வயசு குழந்தை மேலே இந்த ஏர் பேக் பட்டு, அந்த ஏர் பேக்னால் வந்து மூச்சு ரொம்ப திணறி அந்த குழந்தை வந்து இறந்துருக்காங்க. ஸோ வந்து இதே மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்க தான் செய்யுது. 3 ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் 19 பேர் இறந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மணி நேரத்துக்கான டேட்டா படி பார்க்கும்போது. ஸோ வந்து பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு ட்ரைவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஹெல்மெட் போட்டுக்கோங்க, சீட் பெல்ட் போடுங்க, கரெக்டான ஸ்பீட்ஸில் ட்ரைவ் பண்ணுங்கள். ஓவர் ஸ்பீடு வேணாம், அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த இதிலேருந்து எப்படி நம்ம தவிர்க்கலான்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து பேசஞ்சர் சைடில் வந்து அவங்க குழந்தைய வச்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அவங்க ரியர் சைடில் சீட் பெல்ட் போட்டு இருந்திருந்தால் நம்ம வந்து இந்த ஒரு அசம்பாவிதத்தை தவிர்க்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ.